Hi commerce students, both 11th and 12th standard people, உங்களுக்கு குவார்டர்லி லீவா இருந்தாலும் சரி இல்ல நீங்க ஸ்கூல் போயிட்டு இருந்தாலும் சரி, ஆல்மோஸ்ட் உங்களோட லீவ் அப்படிங்கிறது எண்டுக்கு வந்துடுச்சு. குவார்டர்லி எக்ஸாம் முடிச்சுட்டு எல்லாருமே ரிலாக்ஸ் ஆகி இப்போ வந்து நெக்ஸ்ட் அடுத்த வாருக்கு ரெடியா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஹியர் நம்மளுக்கு வந்து செகண்ட் மிட்டம் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்துச்சுப்பா. ஸோ அக்டோபர்லேயே செகண்ட் மிட்டம்க்கு ஒரு ஸ்டடி பிளான் அப்படின்னு போடுறது வந்து நீங்க என்னைக்குமே தப்பு கணக்கு போட வேண்டாம். நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட, கன்சிஸ்டன்சி ஆல்வேஸ் பீட்ஸ் இன்டென்சிட்டி அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த 1 வீக்ல நீங்க வந்து ரிகரஸா படிச்சு 90 மார்க் 95 மார்க் எடுக்கிறது அப்படிங்கிறது ஹைலி இம்பாசிபிள். ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து இந்த வாரத்துல இருந்தே கொஞ்சம் ஸ்மூதா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அண்ட் லாஸ்ட் வீக்ல நீங்க வந்து ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் நம்மளுக்கு முடிஞ்சு போச்சு, கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து அக்டோபர் செகண்ட் வீக்ல இருந்து நவம்பர் செகண்ட் வீக் அப்படிங்கிறது ஒரு எஸ்டிமேஷன். டேட்ஸ் இன்ட்ரோ ஆனதுக்கு அப்புறமா நம்ம அதுக்கப்புறம் ஒரு தனியா ஒரு பிளான் ஒன்று பண்ணிக்கலாம். ஸோ நவ் வீக் வைஸ் நான் கால்குலேட் பண்றேன். உங்களோட ஃபர்ஸ்ட் வீக்ல நீங்க என்ன ப்ரிப்பேர் பண்ணணும், செகண்ட் வீக்ல என்ன ப்ரிப்பேர் பண்ணணும், அண்ட் தேர்ட் 4 5 அப்படிங்கிற மாதிரி என்னென்ன ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ திஸ் இஸ் ஃபார் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் திஸ் இஸ் ஃபார் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். 12th ஸ்டூடெண்ட்ஸ் ஹைலைட் பண்ணிருக்கிறது எல்லாமே உங்களோட டார்கெட் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் நீங்க 9th சாப்டர் அப்படிங்கறது இந்த வீக் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் முடிய போகுது. ஸோ நாளையில இருந்து அப்படின்னா செகண்ட் வீக் அப்படிங்கிற கணக்கு வந்துடும். ஒரு வாரத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட்ல ஒரே ஒரு சாப்டர் தான் கொடுத்துருக்கேன். இதை நீங்க எப்படி வேணாலும் ஸ்ப்ளிட் பண்ணி படிச்சுக்கோங்க. மண்டே ஈவினிங் ஸ்கூல் போயிட்டு வந்து டயர்டா இருக்கீங்களா, ஓகே டியூஸ்டே மார்னிங் வந்து 9th சாப்டர்ல இருக்க 2 மார்க்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. வெனஸ்டே வந்துட்டு 9th சாப்டர் இருக்க டயக்ராம் ஏதாவது இருந்ததுன்னா அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அண்ட் சாட்டர்டே வந்துட்டு 9th சாப்டர்ல இருக்க 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் அப் டு யூ. பட் அந்த வீக்ல என்ன படிக்கணும் அப்படிங்கறத மட்டும் தான் நான் சொல்றேன். ஸோ அக்கௌண்டன்சில 9 and 10 சாப்டர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்கப்பா. அண்ட் காமர்ஸ்ல வந்து 21 22 சாப்டர்ஸ் வந்து படிச்சுக்கோங்க. ஒரு வாரத்துக்கு 2 லெசன் அப்படின்னு பார்க்கும்போது காமர்ஸ்ல குட்டி குட்டியா சாப்டர்ஸ் இருக்கும். ஸோ அதனால ஈஸியா நம்மளால டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் ஃபார் 12th ஸ்டாண்டர்ட் பீப்புள் நீங்க எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் 9th சாப்டரை இந்த வீக் முடிஞ்ச வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அண்ட் அக்கௌண்டன்சில 7th சாப்டரை மோஸ்ட் ப்ராபப்ளி இருக்கிற எக்ஸசைசஸ் அண்ட் இல்லஸ்ட்ரேஷன் சம்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. அண்ட் காமர்ஸ்ல 18 and 19 சாப்டர்ஸை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹியர் கம்ஸ் தி செகண்ட் வீக். உங்களோட வீக் 2ல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ்ல 2 பேருமே போத் 11th ஸ்டாண்டர்ட் அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் நீங்க வந்து 10th சாப்டரை முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ண பாருங்க. ஏன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு சாப்டர் அப்படி நீங்க முடிச்சீங்கன்னா தான் 2 பேருக்குமே 12 லெசன்ஸ் அப்படிங்கிறது போர்ஷனா இருக்கு நம்மளோட செகண்ட் மிட்டம்க்கு. ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு ரிவிஷன் பண்ண டைம் இருக்கும். அக்கௌண்டன்சில 10 and 11 சாப்டர்ஸ் அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்ணிக்கோங்கப்பா. 10 வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அண்ட் 11 வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பாதி வரைக்குமோ அந்த மாதிரி கவர் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இங்க 2வது கொடுத்துருக்கிற அந்த சாப்டர் வந்துட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டா பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. நீங்க ஜஸ்ட் அதுல ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சம்ஸ் இல்ல ஒரே ஒரு கான்செப்ட் அந்த மாதிரி பார்த்திருந்தா கூட போதுமானது. அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் நீங்க வந்து 8th சாப்டரை கம்ப்ளீட் பண்ணுங்க. 8th சாப்டர் அப்படிங்கிறது 2 வீக்குக்குள்ளேயே இல்லஸ்ட்ரேஷன் எக்ஸசைஸ் தியரி ஏதாவது இருந்தா அந்த தியரி அதுல இருக்கிற ஃபார்மேட்ஸ் ஆக்சுவலா 8th சாப்டர்ல இருக்க ஃபார்முலாஸ் உங்களுக்கு இருக்கும் இல்லையா, காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட், இன்கம் ஸ்டேட்மெண்ட், அந்த மாதிரி ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அண்ட் காமர்ஸுக்கு நம்ம 3 லெசன்ஸ் கொடுக்குறோம். 2 பேருக்குமே 3 லெசன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஹைலைட் பண்ணது 12th ஸ்டாண்டர்ட் அண்ட் ரிமைனிங் 1 வந்து 11th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. காமர்ஸ்ல யூ கேன் அச்சீவ் பிகாஸ் சாப்டர்ஸ் எல்லாம் ரொம்ப டைனியா இருக்கும். அண்ட் நம்மளோட வீக் 3ல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா 2 பேருமே எக்கனாமிக்ஸ்ல 11th சாப்டர் முடிஞ்ச வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. எப்பெல்லாம் டைம் இருக்கோ அப்பெல்லாம் புக் பேக்ல இருக்கிற PYQ MCQ 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. எங்கேயாவது ஏதாவது ஒரு டயக்ராம் இருக்கு, ஒரு டேபிள் இருக்கு அப்படின்னா ப்ளீஸ் அதையுமே கையில எடுத்து நோட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அக்கௌண்டன்சில நீங்க 11 and 12 முடிச்சுக்கோங்க கம்ப்ளீட்டா. 11th ஸ்டாண்டர்ட் 11 and 12 கம்ப்ளீட்டா முடிச்சுக்கோங்க. இல்ல 12ல ஏதாவது கொஞ்சமா வேணா பேலன்ஸ் வச்சுக்கலாம். அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் பீப்புள் 9th சாப்டர் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்கப்பா. இந்த வீக்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது 9th சாப்டர்ல இருக்க ஃபார்முலாஸ் கம்ப்ளீட்டா. ஏன்னா நியர்லி நம்மளுக்கு ஒரு 16ல இருந்து 17 ஃபார்முலாஸ் வந்து அந்த சாப்டர்ல மட்டுமே இருக்கும். அதனால அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் காமர்ஸ்ல வந்து 2 பேருமே 2 சாப்டர்ஸ் அப்படிங்கறத கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் நிறைய இடத்துல நம்ம வந்து போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். 3வது வீக்லயே கம்ப்ளீட் பண்ணிடுவோம். வீக் 4ல என்ன பண்றீங்க அப்படின்னா 2 பேருமே 12th சாப்டர் எக்கனாமிக்ஸ்ல படிச்சுக்கோங்க. அண்ட் அக்கௌண்டன்சியை பொறுத்த வரைக்கும் 12th சாப்டர் 11th ஸ்டாண்டர்ட் நீங்க கம்ப்ளீட்டா முடிச்சுக்கோங்க. இந்த வாரம் மேபி போன வாரமே முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த வாரமே நீங்க ரிவிஷன் பண்ணிக்கலாம். அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் நீங்க அக்கௌண்டன்சில வந்து இது வரைக்கும் நீங்க பார்த்த அந்த 2 சாப்டரை கம்ப்ளீட்டா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் காமர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் லாஸ்ட்ல நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அதை மட்டும் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஸோ 21ல இருந்து 23 வரைக்கும் ரிவைஸ் பண்ணா போதுமானது 12th ஸ்டாண்டர்ட். அண்ட் 11th ஸ்டாண்டர்ட் 28 29 and 30 இந்த 3 சாப்டரையுமே வந்து வீக் 4ல நீங்க கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அண்ட் வீக்
5ல ஆல்மோஸ்ட் எதையுமே நீங்க படிக்கிற மாதிரி வச்சுக்க வேண்டாம், எல்லாமே ரிவிஷன் கணக்கு தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, வீக் 5ல வந்துட்டு எக்கனாமிக்ஸ்ல நீங்க 9 to 12 லெசன்ஸ் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அக்கௌண்டன்சில 9 to 12 லெசன்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் காமர்ஸை பொறுத்த வரைக்கும் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்களோ அங்க இருந்து லாஸ்ட் இந்த 30th லெசன் வரைக்குமே நீங்க ரிவிஷன் பண்ணி முடிச்சிருங்க. அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் பீப்புள் இங்கேயுமே நீங்க என்ன பண்றீங்கன்னா எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களோட போர்ஷன்ல இருக்க எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணிக்கோங்கப்பா. அண்ட் அக்கௌண்டன்சில வந்து லாஸ்ட் 7, 8 and 9 சாப்டர்ஸ் இந்த மூணையும் நல்லா தரவா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுக்கு ஃபார்மேட்ஸ் இருக்கும், காமன் சைஸ் அண்ட் கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், இது எல்லாமே உங்களுக்கு ஃபார்முலாஸ் இருக்கும். ரேஷியோ அனாலிசிஸ்லயுமே நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும். இந்த ஃபார்முலாஸுக்கும் ஃபார்மேட்ஸுக்கும் ஒரு ஷீட் மாதிரி போட்டு ப்ரிப்பேர் பண்ணி அதையும் எழுதி வச்சுக்கோங்க. அண்ட் காமர்ஸ்ல வந்து 18ல இருந்து 26 வரைக்கும் இருக்கிற எல்லா சாப்டரையும் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அண்ட் எஸ்பெஷலி ஹியர் தி 26th சாப்டர் யூஸ்வலா நம்மளுக்கு கேட்கிற புக்கின் சாப்டர், அதனால இது ரா சாப்டர் தான், நான் இல்லைன்னு சொல்லல. அந்த புக்கின் சாப்டர்லயுமே உங்களால புக்கின் சைட்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணி படிக்க முடியுதோ அது எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ திஸ் இஸ் ஆர் காம்ப்ரிஹென்சிவ் 5 weeks பிளான் ஃபார் செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாமினேஷன்ஸ். இன்னையில இருந்தே ஒரு half an hour டெய்லி ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த பிளான் படி உங்களால தாராளமா எல்லாத்தையுமே கவர் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பா நவம்பர் 1st வீக்ல நம்ம போடுற அந்த ரிகரஸான ரிவிஷன் பிளானையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்க முடியும். தேங்க்யூ ஸோ மச்.